வணக்கம். நமது இந்த சிறப்பு விளக்க பதிவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கடந்த ஆய்வுல பிரபஞ்சத்தோட ஆதி புள்ளியான முதல் குறளை பத்தி நம்ம ரொம்பவே ஆழமா பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? சரி, அந்த பிரபஞ்ச தோற்றத்துக்கு அப்புறம் மனிதர்களாகிய நம்மோட மிக முக்கியமான தேடலான கல்வி பத்தி வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்க வேண்டாமா? அதான் இன்னைக்கு முதல் அதிகாரத்தோட 2ஆம் குறளை பார்க்க போறோம். வாங்க இந்த சுவாரஸ்யமான தத்துவ பயணத்துக்குள்ள போலாம். நாலேஜ் ஈக்விட்டி பார்ட்னர்ஸ் வழங்குற இந்த ஆய்வுல நம்ம இன்னைக்கு கேட்க போற மிக முக்கியமான கேள்வி இதுதான். நாம தினமும் ஓடி ஓடி தேடுற கல்வி, வாங்குற பட்டங்கள், வளர்த்துக்கிற அறிவு, இதுக்கெல்லாம் உண்மையான இறுதி பயன்தான் என்ன? எதுக்காக நாம அறிவை தேடிக்கிட்டே இருக்கோம்? அந்த உண்மையான நோக்கம் என்னங்கிறத இன்னைக்கு நாம உடைச்சி பார்ப்போம். சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு சின்ன அவுட்லைன் கொடுத்துடுறேன். 1. கற்றலோட உண்மையான இறுதி நோக்கம். 2. குறள் 2ஓட தூய வாசிப்பு. 3. அதோட செவ்வியல் பொருளும் ஆழமான தத்துவமும். 4. இந்த குறளை எப்படி நம்ம நவீன கார்ப்பரேட் உலகத்துக்கு பொருத்தி பார்க்கலாம் அப்படிங்கிறது. கடைசியா கல்வியும் அறநெறியும். பகுதி 1. கற்றலின் உண்மையான இறுதி நோக்கம். பகுதி 2. குறள் 2 மற்றும் அதற்கான தூய வாசிப்பு. இப்போ அந்த பழமையான வரிகளை அதோட முழுமையான அதிர்வோடு நாம உள்வாங்கலாம். கொஞ்சம் கவனமா கேளுங்க. கற்றதனால் ஆய பயனென்கொள் வாளறிவன் நற்றாள் தொழார் எனின். திரும்பவும் வார்த்தைகளை பிரித்து வாசிக்கிறேன், உள்வாங்கிக்கோங்க. கற்றதனால் ஆய பயனென்கொள் வாளறிவன் நல் தாழ் தொழார் எனின். பகுதி 3. செவ்வியல் பொருளும் ஆழமான தத்துவமும். இந்த குறள்ல வர்ற முக்கியமான வார்த்தை வாளறிவன். இதோட நேரடி பொருள் என்னன்னா தூய அறிவு வடிவான இறைவன். அதாவது இது எந்த ஒரு குறிப்பிட்ட உருவத்தையோ இல்ல மதத்தையோ குறிக்கல. எந்த விதமான கலப்படமும் இல்லாத ஒரு முழுமையான தூய அறிவிருக்கில்லையா, அந்த தூய அறிவை தான் வள்ளுவர் இங்க இறைவனா உருவகப்படுத்துறார். அடுத்ததா நற்றாள் தொழாயர் எனின், அதாவது அவனது சிறந்த திருவடிகளை வணங்கி வாழாதவர். இது சிம்பிளா சொல்லணும்னா, தூரிய அறிவு வடிவா இருக்கிற இறைவனோட திருவடிகளை வணங்கி நடக்காதவர்னா அவர் எவ்வளோதான் படிச்சிருந்தாலும் அந்த கல்வியால அவருக்கு என்ன பிரயோஜனம்? இதுதான் இதோட நேரடி விளக்கம். சரி, இந்த கல்விக்கும் வணங்குதலுக்கும் என்ன தொடர்பு? இங்கதான் ஒரு ஆழமான தத்துவம் ஒளிஞ்சிருக்கு. வள்ளுவர் இங்க வணங்குதல் அப்படின்னு சொல்றது வெறும் தினசரி சடங்கு கிடையாது. தூய அறிவு அப்படிங்கிற ஒரு உயரிய நெறிமுறைக்கு, அதாவது அறநெறிக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது தான் உண்மையான வணங்குதல்னு சொல்றார். அறநெறிக்கு தலைவணங்காத எந்த ஒரு கல்வியும் முற்றிலும் பயனற்றது. இதுதாங்க இதோட உண்மையான அர்த்தம். பகுதி 4. நவீன கார்ப்பரேட் உலகில் இக்குறள். இப்ப நாம இத அப்படியே நம்ம போர்ட் ரூம்க்கு, அதாவது நவீன கார்ப்பரேட் உலகத்துக்கு கொண்டு போவோம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வெறும் தகவல். இன்னைக்கு இன்டர்நெட்ல எல்லா இன்ஃபர்மேஷனும் கொட்டி கிடக்கும். நாம நிறைய பட்டங்கள் வாங்குறோம், ஆனா கூடவே ஈகோவையும் சேர்த்து வளர்த்துக்கிறோம். ஆனா இன்னொரு பக்கம் உண்மையான ஞானம். கல்வியோட உண்மையான பயன் வெறும் டேட்டாவை சேர்க்கிறதோ இல்ல ஈகோவை வளர்க்கறதோ கிடையாது. அந்த அறிவை சரியான அறநெறியில் செயல்படுத்துறது தாங்க உண்மையான ஞானம். இன்றைய கார்ப்பரேட் உலகத்துல இருக்கிற சில குறைகளை தீர்க்க இந்த குறள் 3 முக்கிய வழிகளை காட்டுது. 1. தகவலுக்கும் ஞானத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது. 2. அறநெறி சார்ந்த தலைமை பண்பை உருவாக்குறது. 3. ரொம்ப ரொம்ப முக்கியமா பணிவை வளர்த்துக்கிறது. இதுல இந்த அறநெறி சார்ந்த தலைமை பண்பு ஒரு கம்பெனிக்கு ரொம்பவே முக்கியம். யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய நிறுவனத்தோட சிஇஓ உலகின் தலைசிறந்த யூனிவர்சிட்டியில படிச்சு பட்டம் வாங்கியிருக்கலாம். ஆனா அவரிடம் நேர்மையும் அறநெறியும் இல்லைன்னா என்ன ஆகும்? அவர் கம்பெனி நிதிய மோசடி செஞ்சா அவர் படிச்ச அந்த படிப்பால அந்த நிறுவனத்துக்கு ஏதாவது யூஸ் இருக்கா? கண்டிப்பா இல்ல. அந்த நபர் நிறுவனத்துக்கே ஒரு பாரம்தான். இங்க வாளறிவன் நற்றாள் அப்படிங்கிறது அந்த தூய நேர்மையான நெறிமுறைய குறிக்குது. அதை வணங்கி நடக்காத தலைவனால் யாருக்கும் எந்த பயனும் இல்ல. அடுத்தது பணிவு. நம்ம அறிவு வளர வளர நமக்கு இயல்பாவே பணிவு வரணும். இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்துக்கு முன்னாடி நம்ம அறிவு எவ்ளோ சின்னதுன்னு உணர்ந்து பணிவோட நடக்கிறது தான் நாம கத்துக்கிட்ட கல்விக்கான உண்மையான அடையாளம். என்னைக்கு எனக்கு எல்லாம் தெரியும்னு ஒருத்தருக்கு அகந்த வருதோ அன்னைக்கே அவங்க கல்வியோட பயன் அழிஞ்சு போயிடுது. பகுதி 5. கல்வியும் அறநெறியும்.
நாம இப்போ இந்த ஆய்வோட இறுதிப் பகுதிக்கு வந்துட்டோம். அன்பார்ந்த அறிவு தேடலர்களே, வெறும் சான்றிதழ்களுக்காக படிக்கிறது மட்டும் கல்வி இல்லைங்க. நம்ம நடத்தையை செம்மைப்படுத்துறது தான் உண்மையான கல்வி. நாலேஜ் எக்விட்டி பார்ட்னர்ஸ் வழங்குற இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. இதை உங்க ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்லயும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரியான சிந்தனைகள் பலரையும் சென்றடையும். நிறைவா ஒரு சின்ன கேள்வியோட உங்களை விட்டு செல்றேன். உங்க கல்வி உங்க நடத்தைய செம்மைப்படுத்ததா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களோட தொழில்முறை பயணத்தையும் நீங்க கத்துக்கிட்ட கல்வியோட உண்மையான பயனையும் இன்னைக்கு கொஞ்சம் அசை போடுங்க. அடுத்த குரல் விளக்கத்துல இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை சிந்திப்போம், செயல்படுவோம். ரொம்ப நன்றி.